நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேக்சின் போட்டு பிடிச்ச பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் குட்டையை திறந்து பிராய பறத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நாள் தான் வேக்சின் முடித்த பிறகு கேப்பு போட்டோம். சும்மா திறந்து விட்டு பார்த்தோம், பிராயம் எல்லாம் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் எழும்பி பறந்து வந்து இறங்கிச்சு. ஏற்கனவே நல்ல வீட்டு பக்கத்தில் நல்ல பறந்த புறாக்கள் தான். 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர்லாம் நல்ல பறந்த புறாக்கள் தான். இன்றைக்கி திறந்து விடக்கூடிய நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அழகாக பறந்து, ஆனால் வாயு பிளப்பு ஜாஸ்தி இருந்து, பொதுவாக நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய புறாக்கள் வந்து நம்ம வீட்டுகிட்ட பறத்தினாலும் சரி, கொஞ்சம் தூரம் வெளியில் ட்ரைனிங் விட்டாலும் சரி, வாயு பிளப்பு கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாகிட்டு ஃபார்மில் இருக்குன்னுட்டு அர்த்தம். நல்ல ஒரு ஃப்ளை கொடுக்கும். ஜாஸ்தி வாய் பிளந்துட்டு இருந்ததுன்னா அப்புறம் என்னாகும், அந்த பறவை ஃப்ளையிங் அதுக்கிட்ட ஃபார்முக்கு வரலான்னுட்டு தான் நம்ம நினைக்கணும். இனி ஒரு 10 புறாட்டை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்து அதை கொஞ்சம் ட்ரைனிங் போடணும். அதுக்காண்டி புறாக்களுக்கு இன்றைக்கி குளிக்க தண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நாள் குளிக்க தண்ணி வைக்கலை. இன்றைக்கி குளிக்க தண்ணி வச்ச உடனே அப்புறம் எல்லாம் நல்லா வந்து ஸ்பீடாக வந்து குளிச்சு, வெயில் காலங்களில் வாரத்துக்கு ஒரு நாள் அது குளிக்க தண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் புறாக்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மழை காலங்களில் அந்தளவு குளிக்க தண்ணி வைக்கணும்னு தேவை கிடையாது. வெயில் காலங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்க தண்ணி வைக்கணும். ஃபீமேல் கொண்டில் நம்மளுக்கு புறா அந்தளவு நிறைய புறாக்கள் இல்லை. ஒரு 4-5 புறாக்கள் தான் இருக்குது. அதனால் ட்ரைனிங் போட நேரத்தில் ஃபீமேல் கொண்டில் உள்ள புறாக்கள் தொலைஞ்சிடக்கூடாது. அதனால தான் ப்ரீடுக்கு தேவையாட்டு ஸ்டாக் பேடாட்டே வச்சிட்டோம். மெயில் கூண்டில் வந்து ஒரு 8 புறாக்களை சூஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைனிங் போடலான்னுட்டு 8 புறாக்கள் புது புறாக்கள். ஒரு புறா 725 கிலோமீட்டர் பறந்த புறா. இதெல்லாம் சேர்த்து 9 புறாயாட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். 5 கிராமம் தான் ஸ்பாட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து 5 கிராமங்கிறது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இல்லைன்னா 10 கிலோமீட்டர் வரும். ஏர் டிஸ்டன்ஸ் பார்த்தா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு நாங்கள் எப்போவுமே அதில் தான் வைப்போம். நல்ல ஃப்ளையிங் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கொண்டு போய் விடுவோம். பேர்டு ஃப்ளையிங் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஸ்பாட்டு தான் சூஸ் பண்ணுவோம். பேர்டு வீட்டுக்கிட்டே லாங்லலாம் பறந்துட்டு ஒரு 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் பறக்குன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பாட்டு தேவை கிடையாது. ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டாலும் அப்புறம் ஈஸியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஆனால் வீட்டுக்கிட்ட ஃப்ளையிங் கம்மியாக இருக்கக்கூடிய பேர்டுகளை இப்படி பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் விடுறது தான் நல்லது. இன்றைக்கி நாள் பேர்டுகள் பிடிச்சி போட்ட உடனே கூட்டுக்குள்ளே நல்ல ஒரு பயமாட்டு தான் இருந்து, 5 கிராமம் காலையிலே கிளைமேட்டு பரவாயில்லை, கொஞ்சம் பனி மூட்டம் இருந்தாலும் புறாக்கள் ஒவ்வொன்றா பறந்து. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கும்போது பாக்ஸுக்கு எடுக்கும்போது புறாக்கள்லாம் ரொம்ப ஒரு பயத்தில் தான் இருக்கும். தொடர்ந்து பிராய கொண்டு போனால் தான் அதுகளுக்கு அந்த பயம் போகும். 9 பிராயமே தனித்தனியாக தான் போச்சு. வண்டியில் இருந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலை. கட்டில் இருந்து ஓப்பன் பண்ணால் சின்ன பாக்ஸ் சின்ன தூரத்தை வழியாக தான் ப்ரா வெளியில் போகும். அதனால் ஒவ்வொரு ப்ராயாட்டு தான் போச்சு. இப்போ நம்ம பெட்டியை அவுத்து வெளியே கீழே எடுத்தோம்னா பெரிய டோரை ஓப்பன் பண்ணால் மொத்தமாக வெளியில் போகும். இல்லைன்னா தனித்தனியாட்டு தான் வெளியில் போகும். பிராயை விட்டுக்கிட்டு வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போந்தான் பிராயமே வந்து புறா ஸ்லோவாக தான் வந்து. நாங்கள் விட்டது 9 புறா, ஆனால் வேறு வந்தது ஒரு 14 புறாக்கிட்ட வந்து. அப்போ பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய புறாக்கள் வந்திருக்குன்னு பார்த்தோம். அது வேற கொண்டு புறாக்கள். எங்கள் புறா வந்து 7 புறா தான் வந்து. 2 புறாயை காணவே இல்லை. 5 கிலோமீட்டருக்கு 2 புறாயை காணலை. சரி, ஈவினிங்காவது வந்துடும்னுக்கிட்டு பார்த்தோம். ஈவினிங்கும் வரல. 2 புது புறாக்கள் 5 கிலோமீட்டருக்கு மிஸ் ஆகிட்டு. சரி, எதுக்குடா ட்ரைனிங் போட்டோன்னுக்கிட்டு மனசுக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருந்து. பிராய பார்க்கறதுக்கு ரொம்ப கண்டிஷனாக தான் இருந்து.
ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் 2 ப்ராமிஸ் ஆகிட்டோன்னா சங்கடமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் விடிய காலையிலே காணாமல் போன புறா வந்து இறங்கிச்சு. நான் ஃப்ரண்டில் நிற்கிறது வந்து கிளாவர் தான். ஏதோ 700 கிலோமீட்டர் ஆன் த டே பண்ண அந்த லுக்கில் வந்து இறங்கியிருக்காரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு. நல்ல ஒரு லைனேஜ் புறா தான். சரி, அடுத்த இதுவெல்லாம் பார்க்கலாம். பின்னொரு புறாயும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறங்கிச்சு. அடுத்த நாள் ரூட்டை பிடிச்சி வர்றதுன்னா பரவாயில்ல, ஏரியா கம்மினாலும் பரவாயில்ல, ஏதோ தப்பான ரூட்டில் போயிட்டார். இனி அடுத்த ட்ரைனிங்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. 9 புறாயம் நமக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.